ஒரு அதிகாலை ஒருத்தன் நான் படுத்துக்கிறதுல துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான். இங்க வருங்க. ஒரு அதிகாலை ஒருத்தன் நான் படுத்துக்கிறதுல துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான். வந்து சொன்ன எந்திரிங்க. அப்போ மின்சாரம் இல்லை, கொசு ஆடு தானே, கொசு வலையில பின்னி படுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் உடம்புற கண்டி ரத்தமா இருக்கு. ஒரு அதிகாலை ஒருத்தன் நான் படுத்துக்கிறதுல துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான். இங்க வருங்க. ஒரு அதிகாலை ஒருத்தன் நான் படுத்துக்கிறதுல துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான். வந்து சொன்ன எந்திரிங்க. அப்போ மின்சாரம் இல்லை, கொசு ஆடு தானே, கொசு வலையில பின்னி படுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் உடம்புற கண்டி ரத்தமா இருக்கு. கொசு தானே கடிச்சு கொள்ளும். என்னடா எங்க சக வயசு நாங்க போட விடான்னு பேசிக்குவோம். ரெண்டு என்னங்க என்னடா இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்க வேண்டியது இருக்கு. எது வண்டி அடிச்சுட்டு வா அப்படிதானே சொன்னோம். ஆமா, அது என்ன தென்னை மரங்கள் அடர்ந்து இருக்கிற காடுல போய் ஆகி 5 கிலோ இடையில இருக்கிற பன்னி அடிச்சுட்டு வா அப்படின்னா, இந்த பன்னியை பிடிச்சு 5 கிலோ இடையில இருக்காரு பார்த்து அப்புறம் விட்டு ஓட விட்டு அப்புறம் நான் சொல்றதா இதுதான் உங்க கணக்கு. நிரடா பிரச்சனை. அதெல்லாம் பண்டி அடிச்சுக்குவான்னு சொல்லணும். அது 5 கிலோ இடையில அடி, தென்னை மரங்கள் அடர்ந்து இருக்கிற காட்டுக்குள்ள போய் அடி அப்படிலாம் சொல்றதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு அடியாவா இல்லையா அப்படின்னா, ஏடா என்கிட்ட சொல்ற, அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது, ஒருத்தர் சொல்ல முடியாததான் அவர்கிட்ட சொல்றேன். சரி விடுறா, நான் வேணா அவர்கிட்ட தயவு செய்து சொல்லிடுறேன். இது ஒரு இது நகைச்சு இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் 2 நாள் 3 நாள் வச்சு இதே மாதிரி துப்பாக்கி வச்சு உட்காந்துருக்கான். நாட்டுல மான சொல்றதுக்கு தடவடி வச்சிருக்கீங்களா இல்லையா தெரியல, தடை இருக்கா? ஆமா இருக்கு. சரி, என்ன பிரச்சனை? இப்ப தம்பி அதை தலை தெரியல, தடுத்து சுற்றுவீங்களா? இதுதான் உங்களுக்குதான், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? அவர் எப்படி கேட்க முடியும்? அதான் ஒன்றை கேட்கிறேன். அப்படி சண்டை, வேறு ஒரு செல்ல சண்டைகள்லாம் நடக்கும். தம்பிக்கு மான்கறி சாப்பிட வைக்கணும் இருக்கிறதா? ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் தேக்கு மரத்தை நடிச்சே இருக்கான். அங்க போற இடத்துல அடிச்சுட்டு இருக்காங்க, குடத்தை வச்சுக்கிட்டு தவாடி வச்சுட்டு அடிச்சுட்டே இருக்கான். யாரா கேட்கிறான், அண்ணே என்ன பண்றான்னு கேளுங்க. இல்லை என்னப்பா வாடா, சின்ன பசங்க சின்ன என்னடா ஏண்டா என்ன எதுக்கு நடுறாங்க ஏன்னா இயற்கை எவ்வளவு இதையெல்லாம் நான் சொல்லிதானே உனக்கு தெரிய வரணும். அப்ப சொல்லாம